அனைவருக்கும் வணக்கம். உங்களில் ஒருவர் கே பானுரேகா. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிரைமரி பள்ளி, மிடில் பள்ளி, ஹைஸ்கூல், ஹையர் செகண்டரி இருக்கக்கூடிய அனைத்து பள்ளி மாணவர்களுக்கும் அவருடைய மீடியம் இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம எப்படி எம்இஸ் வலைதளத்தில் அப்டேட் செய்கிறன்ற தகவலை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் அழுத்தி ஆல் இன்டர் செட்டிங்ஸ் கொடுத்து வைங்க. இப்போ உங்கள் மொபைலில் கூகுள் சர்ச் பாரில் எம்இஸ்ன்றதை டைப் பண்ணி எம்இஸ் தமிழ்நாடுன்றதை சர்ச் பண்ணுங்கள். இதில் வந்து எம்இஸ் ஓப்பன் ஆகும். இதில் உங்கள் பள்ளியோட யூடைஸ் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிவிடுங்க. லாகின் பண்ணிட்டீங்கன்னா டேஷ்போர்டு இப்படி தான் வரும். எப்பவுமே மொபைலில் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல ரைட் சைடில் இருக்கிற 3 புள்ளி செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி டெஸ்க்டாப் மோடு மாற்றிக்கிங்க. இப்போ டேஷ்போர்டு பாருங்கள். டேஷ்போர்டில் ஸ்டூடெண்ட்ஸ் செகண்ட் ஆப்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ்னு இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டூடெண்ட்ஸை கிளிக் பண்ணுங்கள். இப்போது தேர்ட் ஆப்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்டு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்டை கிளிக் பண்ண பிறகு நமக்கு அனைத்து வகுப்புகளும் இதில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் எந்த வகுப்பு பாட ஆசிரியரோ அந்த பாட ஆசிரியர் அந்த வகுப்பு நம்ம வந்து செலக்ட் செஞ்சுக்கலாம். இப்போ வந்து நான் 8ஆம் வகுப்பு செலக்ட் செய்துக்கிறேன். செலக்ட் ஆப்ஷனில் 8th கொடுத்து செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்போது 8th ஸ்டூடெண்ட்ஸ் ஃபுல்லாக விசிபிள் ஆகுறாங்க. இதில் வந்து நம்ம மாணவர்களுடைய மீடியம் இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்றத ஃபுல்லாக சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டு ரைட் சைடில் நகர்த்தி பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்குது பாருங்கள், அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இவங்களுடைய டீட்டெயில்ஸ் ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வைஸ் உங்களுக்கு பாக்ஸ் இருக்கும். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டா, செகண்ட் ஸ்டாண்டர்டா, தேர்ட் ஸ்டாண்டர்டா. ஓரளவு 8th மாணவன் அப்படியா, இப்போ 8th மாணவன் ஏற்கனவே இடையில் ஒரு 2 years வந்து இங்கிலீஷ் மீடியம் படித்தான், திரும்ப வந்து எங்ககிட்ட தமிழ் மீடியம் மாறிட்டான் அப்படின்னா நம்ம அழகாக அதை வந்து செலக்ட் பண்ணி மாற்றிக்கலாம். ஆனால் இந்த மாணவன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th வரைக்குமே தமிழ் மீடியமே படிச்சிருக்கான். ஸோ வந்து செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு தமிழ், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு தமிழ், தேர்டுலேருந்து 8th வரைக்குமே தமிழ் மீடியம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இடையில் வேறு உங்கள் பள்ளியில் இடையில் வேறு மீடியம் இருந்து அப்புறம் திரும்ப வேறு மீடியம் சேஞ்ச் ஆகிருந்தாங்கன்னா அதை நீங்கள் கரெக்டாக பார்த்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கணுங்கண்ணா. ரொம்ப எளிமையான முறை தான். அனைத்து மாணவர்களையும் நீங்கள் வந்து ஒவ்வொரு மாணவனையாக செலக்ட் செய்து நம்ம இந்த மீடியம் இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நம்ம எம்இஸ் வலைத்தளத்தில் ஈஸியாக வந்து நம்ம அப்டேட் செஞ்சுக்கலாம். இப்போது அனைத்துமே வந்து நம்ம இப்போ 8th வரைக்கும் அவன் படிச்சுட்டு இருக்கான். 8th வரைக்கும் நான் இப்போ வந்து அவனுடைய மீடியம் இன்ஸ்ட்ரக்ஷனை நான் சேஞ்ச் பண்ணிட்டேன் பாருங்கள். தமிழ் மீடியம் அப்படின்றது கொடுத்துட்டேன். இப்போ 9th போனால் 9th கொடுத்துக்கலாம். ஓகே, முடிஞ்சிச்சிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் 8th வரைக்கும் முடிஞ்சிருச்சு. சில பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் 5th இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டு 6th வந்து தமிழ் மீடியம் சேருவாங்க. இதெல்லாம் கவனித்து நீங்கள் கொடுங்க. இப்போ கீழே வந்து சேவ் கொடுத்த பிறகு மேலே பாருங்கள் சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட் அப்படின்னு ஆகிடுச்சு. இவ்வளோ தாங்க, ரொம்ப எளிமையான முறை தான். இது போல் வந்து உங்கள் வகுப்பில் படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களையும் செலக்ட் செய்து நம்ம மீடியம் இன்ஸ்ட்ரக்ஷனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எம்இஸ் சம்மந்தமான கருத்துக்களையும் சந்தேகங்களையும் இருந்தால் இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். அதே போல் மற்ற ஆசிரியர்கள் அனைவருக்கும் பயன்பட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.